Hi engineering aspirants, myself Arun Ram, physics faculty from Wari Medical Academy. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா JEE Mains and JEE Advancedல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க and யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ரோச்சஸ்க்கு வராங்க and படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்கு, இந்தியா ஃபுல்லா என்ன ஸ்கோப் இருக்கு and தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டுல என்ன ஸ்கோப் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எப்படி கவுன்சிலிங்ஸ் கொண்டு போறாங்கன்றத பத்தி ஷார்ட்டா ஒரு வீடியோ பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ஆல் இந்தியா லெவல் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். சரி, ஓகே. இந்த JEE வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக நடத்துகிறாங்க, JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ். இந்த JEE மெயின்ஸ் எழுதுறதுனால என்ன சார் பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய NITs ப்ளஸ் IIITs இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்குள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. IIT டேர்ம்ஸ்குள்ளே போகணும்னா மினிமம் நம்ம JEE அட்வான்ஸை கிளியர் பண்ணி ஆகணும். ஓகே, JEE மெயின்ஸில் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதுறவங்க பிடெக் அப்புறம் பி ஆர்கிடெக்சரோட டெர்மினலுக்கு தேவையான விஷயம், இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு போவாங்க. சரி, செகண்ட் பேப்பர் சார் ஆர்கிடெக்சர் அண்ட் பி பிளானிங்ன்ற கோர்ஸ்க்கு தேவையான விஷயம். நீங்கள் ரெண்டுமே எழுதலாம் எக்ஸாமினேஷன். 2ல் 1 கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான ஈஸியில் பார்ட்டியேட்டு இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா பொறுத்த வரைக்கும் இப்போது 12ஆம் வகுப்பு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து 3 வருஷம் உங்களால் கண்டினியூஸாக எக்ஸாம் எழுத முடியும். ஒரு வருஷத்தில் 2 முறை இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. டோட்டலாக 3 வருஷத்தில் 6 முறை இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் வியூ. இந்த வர எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொதல் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது. 2வது ஃபேஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 15ஆம் தேதி நடக்க போகுது. மே மாதம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. டோட்டலாக இந்தியா முழுக்க 31 NIT காலேஜஸ் இருக்குது. அதில் 2 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது NITs. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 IIITs இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, ஒன்று சென்னையில், இன்னொன்று திருச்சியில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கவங்க எழுதக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தா, VIT, SRM, ஜெயின், கிரைஸ்ட்னு சொல்லி எக்கச்சக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டி கிடக்கு நமக்கு. சரி, ஓகே சார், இவங்களும் தனியாக எக்ஸாம் நடத்துகிறாங்களே கேட்டால் எஸ் நடத்துகிறாங்க, எல்லாருமே ஓனாக எக்ஸாம் நடத்துகிறாங்க. பட் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இவங்களோட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், குட் ஸ்கோரிங் எடுத்திருந்தீங்கன்னா. இது இவங்களோட பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா IITக்குள்ளே என்ட்ராக முடியும். எவ்ரி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், எவ்ரி டெக்னிக்கல் பர்சன்ஸ் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கனவு IITஸ்ல இருக்கும். சரி, ஓகே. யார் சார் நடத்துகிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு வருஷம் ஒரு IIT நடத்துகிறாங்க. இந்த வருஷம் 2024 எழுத போகிற JEE அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்த போகிறது IIT மெட்ராஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பி ஆர்கிடெக்சர் அண்ட் பி பிளானிங் கோர்ஸ் இருக்கிறவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயம். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா SPA ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. விஜயவாடா, குஜராத், ஜம்மு காஷ்மீர்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இது போக இருக்கக்கூடிய எல்லா NITஸ்க்கும் போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா PCMன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இதில் 30 கொஸ்டின் எழுதுவீங்க. அதில் 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் கொடுப்பாங்க. நியூமெரிக்கல்ஸில் 5 கம்பல்சரி. ஸோ டோட்டலாக 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 5, கெமிஸ்ட்ரியில் 5, மேத்தமெட்டிக்ஸில் 5, டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. டோட்டலாக 300 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போகும். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் நடத்த போகிறாங்க. பி ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு பேட்டர்ன் நடத்துவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D and 7D ஆர்ட்ஸை நீங்கள் வரைஞ்சி காட்டணும். டிராயிங் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. தே ஹேவ் டு ப்ரிப்பேர் அட் த ஹோல் பிளானரை வரைய சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளோர் பிளானரா, ஒரு பில்லர் பிளானரா உங்களுக்கு வரைய சொல்லுவாங்க ஆர்கிடெக்சர். சரி, பி பிளானிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பாயிண்ட் ஆப்டிடியூட் மட்டும் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. JEE மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் PCM ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எழுத போறீங்க. ஒரு சாப்டர்ல 30 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதில் 5 கொஸ்டின் கம்பல்சரியில் இருக்கும், 5 கொஸ்டின் சாய்ஸில் விடுவீங்க. நியூமெரிக்கல்ஸ் டோட்டலாக 10, ஃபிசிக்ஸில் 5, கெமிஸ்ட்ரியில் 5, மேத்தமெட்டிக்ஸில் 5, டோட்டலாக 15 நியூமெரிக்கல்ஸ் கம்பல்சரி எழுத போகிறாங்க. இது இன்ஜினியரிங் அண்ட் BTech ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செகண்டரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேம் போர்ஷன் ப்ளஸ் என்ன ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிராயிங் எக்ஸாமினேஷன் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி பிளானிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேம் போர்ஷன் கூட ஆப்டிடியூட் ஆட் ஆகும். ஆப்டிடியூட் சேர்த்து அவங்க எழுதுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். JEE அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் தான். ஆனால் என்ன கிரிட்டேரியாவில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IIT இருக்கக்கூடிய 26 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் IIT மெட்ராஸ் இருக்குது. இது போக 25 IITs இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இதில் சேர்றதுக்கு ஒரு அரிய வகையான வாய்ப்பு. BTech அண்ட் BE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் BArch படிக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா AAT ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்
போர்ஷன் இருக்கு. இந்த அட்வான்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த டெஸ்ட் முடிச்சாதான் அவங்களால ஐஐடிக்குள்ள போக முடியும். சரி, ஓகே, ஐஐடி வந்து மெட்ராஸ் நடத்துறதா சொல்லி பேசியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி. பட் இந்த ஏஐடி எக்ஸாமையும் பார்த்தீங்கன்னா ஐஐடி தான் நடத்துறாங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு எக்ஸாமாக கண்டக்ட் பண்றாங்க. சரி, ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண நான் எங்க சார் போடலாம்? இந்தியா ஃபுல்லா 26 ஐஐடிஸ் இருக்கு. இந்த 26 ஐஐடிக்குள்ள நம்ம ஈஸியா என்டர் ஆக முடியும். பிளஸ் அட்வான்ஸ் போர்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் ப்ராப்ளமேட்டிக் இன்ஜினியரிங்கோட எல்லா டெக்னிக்கல் வளர்ச்சிகளும் ஐஐடி தான் கொண்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐஐடிக்கு சேர்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு வேணும்னா ஜேஇ அட்வான்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். போர்ஷன் சேம் PCM, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஆனா சிலபஸ் ஓகே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. அட்வான்ஸ் சம்ஸ் இருக்கும், ஆனா இதுதான் கொஸ்டின் லெவல் இருக்காது. வருடம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வருடம் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேஇ அட்வான்ஸோட போர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பத்தி கொஞ்சம் கிளியரா எலாபரேட்டா பார்த்தாச்சு. சரி, ஓகே, இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால வேற டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். இவங்களை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 8 கேம்பஸ் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். மெயின் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள்ஐடிஸ் இல்லாம தமிழ்நாடுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சொல்லக்கூடிய கோர்ஸும் டேட்டா சயின்ஸ் டிஎஸ் சொல்லக்கூடிய கோர்ஸும் முதல் முறையாக கொண்டு வந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ இவங்களோட ஸ்பெஷலான கோர்ஸ் ஆஃப் ஸ்கோப் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் காலேஜஸ். அதனால அதிகமான சீட்ஸை கொண்டிருக்காங்க. பேஸ் ஆஃப் சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேஸ் வச்சிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏட்ரிபிள்ன்ற எக்ஸாம் நடத்தி கொண்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஃபேஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 28 ஆரம்பிச்சு மே 8 வரைக்கும் கொண்டு போறாங்க. அண்ட் இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க அமிர்தா எக்ஸாம் ஆல்ரெடி முதல் ஃபேஸ் எழுதாட்டியும் இரண்டாம் ஃபேஸ் டைரக்டா எழுதலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, ஜேஇ மெயின்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு டைரக்டா இவங்களோட கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது அமிர்தாவோடது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஐடி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் அதிகமாக பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்துமே ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் ஐஐடி, ஐடி, இவிஎஸ், எஸ்ஆர்சி, எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இவங்களும் பார்த்தீங்கன்னா விஐடி, JEEன்ற எக்ஸாம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க வருஷம். இந்த வருஷம் நடத்த போறாங்க. இவங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடத்த போறாங்க. இதோட பேஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் ஆப்ரண்டிங் சேம் PCM போர்ஷன் தான் போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா NCERT பேஸ்ட் கான்செப்ட்ஸ், NCERT பேஸ்ட் போர்ஷன்ஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸோட இடைவெளி நிலை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒன்ஸ் ஜேஇ மெயின்ஸ் முடிஞ்சதுன்னா விஐடி எக்ஸாம் நடத்துவாங்க. விஐடி எக்ஸாம் முடிஞ்சோடனே அமிர்தா எக்ஸாம் நடத்துவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா SRM-JEE, XRM யூனிவர்சிட்டி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து SRM-JEE எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிடெக் கோர்ஸை எம்டெக்ல வச்சிருக்கிறது, எம்டெக் கோர்ஸை பிடெக்ல வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்டெக் மெகட்ரானிக்ஸ் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கோர்ஸ் அவங்க பிடெக்ல வச்சிருக்காங்க. பிடெக் மெகட்ரானிக்ஸ் கோர்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் அவைலபிள் இருக்காது அந்த மாதிரிலாம். SRM-JEE பத்தின எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வாரி மெடிக்கல் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட சேனல் கீழே லிங்க்ல கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. எங்க ஐடி பர்சன்ஸ் அதுக்கான மெசேஜ் அண்ட் அதுக்கான அட்வைஸும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.